மீன ராசியை பத்தி நம்ம ஜோதிட நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க. அது மீன ராசி அப்படிங்கிறத இரட்டை தன்மையுள்ள ராசி. அது மோட்ச ராசின்னு பேர். ஏன்னா கடைசி ராசிங்கனால மோட்ச ராசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய வருஷம் எப்படி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மீன ராசியிலேயே அங்க சந்திரன் இருக்கும்போது அங்கே இப்ப சனி பகவான் இப்ப அங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜென்ம சனி அப்படிங்கிற கோட்பாடு அங்க வருது. பொதுவாகவே ஜென்ம சனி அப்படிங்கிறது அந்த 7 சனியிலேயே இடைப்பட்ட 2.5 வருடம் அப்படி சொல்றது. அப்ப அந்த ஜென்ம சனி அப்படின்னு நிறைய வேலை பளுவை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கோபங்கள் வரக்கூடிய அமைப்பு. நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா தூக்கம் வரும், ஆனா தூங்க டைம் இருக்காம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. அதனால ஜென்ம சனி இந்த 7 சனி பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பய உணர்ச்சி இருக்குது. அதாவது 7 சனி வந்துருச்சு, எனக்கு ஏதோ பிரச்சனை வருமா, ஜென்ம சனி நடக்குது, எனக்கு ஏதோ பாதிப்பு வருமா அப்படிங்கிற எண்ணம் மக்களிடையே பரவலா இருக்குது. அதனால ஜென்ம சனி அப்படிங்கிறது அந்த தூங்குறது கூட நேரம் இல்லாம நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறது. இது பரிகாரம் என்னன்னா, நம்ம வேலை செய்யறதா பரிகாரங்க. வேலை செய்யாம சும்மா இருந்தாலும் நோயுடைய கண்டிப்பா கொடுத்துரும். அதனால நம்ம ஏதோ ஒரு வகையில உத்தியோகமோ இல்ல வீட்லயே ஏதோ ஒரு வேலையை கமிட் ஆகி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதா பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். மீனராசியில சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் பண்றது மிகச்சிறந்த பலனடிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 11, 12ஆம் பாவத்து சனி அந்த லக்னத்திலேயே ராசியிலே தொடர்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லாபம் முழுமையா ஜாதகர் அனுபவிக்கூடிய நிலைப்பாட்டை கொடுத்துரும். அதே புதனோட நட்சத்திரத்துல ரேவதியில பயணிக்கிற காலம் 4, 7 தொடர்பு வர்றதுனால மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறது. சொத்துக்கள் விற்பனை ஆகணும்னு நினைச்சா கூட அதுக்கு ஒரு பார்ட்டி அமையணும் இல்லைங்களா, அது வாங்குறதுக்கு ஒரு பார்ட்டி வரக்கூடிய யோகம் இதெல்லாமே அமைச்சு கொடுக்கும். லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு 5ஆம் பாவத்துல உச்சம் பலம் பெற்று அது 10ஆம் பாவத்தையும் லக்னத்தையும் பார்வை செய்யறது மிகச்சிறந்த யோகம். அதாவது தொழில் ரீதியா நல்ல மிகச்சிறந்த லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். தொழில்ல அப்படிங்கிறது நம்ம வேலை செஞ்சுதான் தொழில் பண்ணணும். இப்போ ஓனரா இருக்குன்னா சொகுசா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 5ஆம் பாவத்துல குரு உச்சபலத்தோட இருக்கிறது அந்த சொகுசா இருந்துட்டு மேற்பார்வை மூலமாவே அந்த வேலைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஓனர் இப்போ ஒரு கம்பெனிக்கு போனோம்னா ஓனரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, வேலையாலும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப குரு 5ஆம் பாவத்து உச்சம் இருக்கிறதுனால இவரோட வேலைப்படுவை குறைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அப்ப இவர் சிறப்பான ஒரு ஓனரா இருந்து செயல்படுவாரு. அதே போல அது 9ஆம் பாவத்தை பார்வை செய்யறது அப்படிங்கிறதுனால இவருக்கு சொகுசா இருந்து சிறந்த ஓனராக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்ப தொழில் ரீதியா பெருசா கஷ்டப்படாம வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானும் சனி பகவானும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாசம் நடக்கும். அப்ப டிசம்பர் மாசம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில 11ஆம் பாவத்துல ராகுவும் 5ஆம் பாவத்துல குரு கூட கேதுவும் அமைகிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவருக்கு தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய அமைப்பு யோகத்தையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ராகு இந்த சனியினுடைய அதாவது பிறந்த கால ஜாதகத்துல சனி மேல போகுது அப்படின்னு வச்சுட்டோம்னா தொழில கண்டிப்பா தடைகள் சிறிது ஏற்படும். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு, எதெடுத்தால் லாபத்துல முடியக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஜென்ம சனி அப்படின்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கிறதுனால அதன் மூலமா நோய் நொடிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்க டெய்லி ஒரு 1/2 hour நடந்துட்டாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆகும்போது அது ஒரு விரயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மீனராசிக்காரங்க கம்பல்சரி ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சியோ இல்ல உடற்பயிற்சியோ செஞ்சுக்கிட்டா இந்த வருடம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். அதே மாதிரி இந்த அறிதுகேள் சேனல் மிகச்சிறந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா, உங்களோட கருத்து சொல்லுங்க. மீன ராசிக்கு இந்த ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குது? வானமண்டலத்தினுடைய 12ஆம் ராசி. இந்திய சோதிடம் தடை தடங்கள் பிரித்து வைத்தல், சிறைச்சாலை நாடு கடத்துதல், மருத்துவமனையில் தங்கி குலைந்து பெறுதல், உறவுகளிலிருந்து பிரிந்து ஊரை விட்டு விலகி இருத்தல் என்ற கருத்துக்களை சொல்லுகிறது. மீன ராசி வான்மண்டலத்தின் 12ஆம் இடமாக இருப்பதால் இந்த இடத்திற்கு சிறைச்சாலை என்ற பெயரும் உள்ள. யாருக்கெல்லாம் மீனத்தில் ராகு இருக்கிறதோ அவனுடைய லக்னத்திற்கு 12இல் ராகு இருக்கிறதோ ராகு நட்சத்திரங்கள் திசை நடத்துகின்ற காலத்தில் அந்த மனிதன் சிறைச்சாலைக்கு செல்வான் என்று ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மீன ராசி வெளிநாடு செல்வதற்கும் கடல் கலந்து அற்புதங்களை நடத்துகின்ற காலமாக இப்பொழுது இருக்கிறது. கடந்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறினால் அது துக்கமாக இருந்தது. இன்று அது மிகப்பெரிய நன்மைகளை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பல மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால
அது சிறப்பு வாய்ந்ததாக இன்னைக்கு கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் பணியாற்றுகின்றவர்கள் என்ற பாசிட்டிவ் செய்தியை சொல்லுது. வெளிநாட்டு லாக்கா, வெளிநாட்டு வங்கிகளில் பணியாற்றுகின்றவர்கள், தங்க காசு அடிப்பவர்கள், தங்கத்திலே குழம்புகின்றவர்கள்ங்கிற அற்புதமான செய்திகள் கொண்டது இந்த மீனராசி. இந்த ராசிக்கு 10ஆம் இடம் குருவனுடைய தனுசு ராசி. அப்படிப்பட்ட இந்த ராசியில் 11-12க்குண்டான சனி இருந்து கொண்டு சுயசாரத்தில் சென்று வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்களில் கடின உழைப்பின் மூலமாக சாதனைகளை சாதித்து புதிய புதிய பண தொகைகள், கட்டடங்கள், வரவுகள் இதை அதிகப்படுத்துகின்ற பணியை இந்த சனி சுயசாரத்தில் செய்கிறது. புதனுடைய சாரத்தில் இந்த சனி செய்கின்ற செல்லுகின்ற காலம் நமது பெண்மணி மிக மிக அழகாக சொன்னார்கள். சொத்து சேர்க்கை, மனைவியின் மூலமாக நன்மை, புதிய கல்விகள், புதிய அறிமுகங்கள், அந்த சொத்துக்களில் வேளாண்மை தொடர்பான பூமிகள் அமைந்திருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் இந்த ரேவதி நட்சத்திர காலம் கொடுக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு பயிற்சியானவுடன் பொற்காலத்தை மீனராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய 9ஆம் இடத்தையும் ராசியும் 5ல் இருந்து குரு பார்ப்பது என்பது மிக மிக அற்புதம். அது ராசியாதிபதி 5ல் இருப்பது குழந்தை பிறப்பு, குழந்தையால் நன்மை, பண வரவு, மனைவியினால் நன்மைகள், கூட பணி செய்கின்ற அந்த கூட்டாளியுடன் இணைந்து தொழில் செய்கின்ற பொழுது கூட்டாளியால் லாபங்கள் போன்ற அற்புதங்களை நடத்துகின்ற காலமாக இந்த குருவனுடைய பயிற்சி இவர்களுக்கு செய்கிறது. அதே போல இவர்கள் சொத்து சேர்க்கையும் இந்த குரு மூலமாக குரு செல்லுகின்ற இந்த ஆயிலியம் நட்சத்திரம் இவர்களுக்கு கொடுக்கிறது. இப்போ கேது சிம்மத்திலிருந்து மீனத்துக்கு கடகத்திற்கு வந்தவுடன் அதுவும் ஆயிலியத்திலே சென்று கொண்டிருப்பதால் இவர்கள் சொத்து சேர்க்கை, கோயில் கட்டுதல், சித்தர்கள் வழிபாடு செய்தல், சித்தர்களுக்கு கட்டணங்கள் கட்டுகின்ற அற்புதமான பணிகளை செய்ய இருக்கிறார்கள். 12ல் இருக்கின்ற ராகு 11க்கு பயிற்சியானவுடன் மிக மிக சிறப்பாக சாதனைகள், எதிர்பாராத சீதனம், பிரம்மாண்ட வருமானம் இவைகளை எல்லாம் இந்த ராகு கொடுப்பதோடு செவ்வாயினுடைய 2-9க்குண்டான சாதத்தில் இந்த ராகு செல்வதால் ராகுவால் இவர்களது பூமி, நன்மை, வெற்றிகள், வருமானத்தினுடைய அளவு அதிகரித்தல், முருக வழிபாட்டின் மூலமாக நன்மைகள், தந்தை மூலமாக நன்மைகள் என்று இந்த மீனராசி பெரும்பாலும் நன்மைகளையே இந்த ஆண்டு இந்த கோள்கள் இவர்களுக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். மிக அழகாக இதை படம் பிடித்து உங்களிடம் சேர்க்கின்ற இந்த டிவிக்கு நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எழுதி மேலும் மேலும் இந்த சோதத்துறை வளர்வதற்கு ஒத்துழைக்கும். உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பலாம் என்று சொல்லி மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்ய வேண்டும் என வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, சிறப்பா சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஐயா உங்களோட. ஒன்றும் இல்லைங்க, இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல இடம் உங்களுக்கு அமையுங்கய்யா. இந்த குரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையான பலன்களை கொடுக்கும். தான் தேடாத செல்வத்தை கொடுக்கும் அவனுக்கு. 7.5 சனியை பற்றி இங்கே ஒன்று சொல்லணும். அதாவது அஷ்டவர்க்கத்தில் பிந்து அப்படின்னு ஒரு பரல் இருக்கு. பரல்கள், பிந்துக்கள் கணக்கு இருக்கு. அதாவது மீன ராசியில அதிகமான பிந்துக்கள் பெற்ற ராசியா இருந்தா அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி எங்க போனாலும் அவங்களை 7.5 சனி பாதிக்காது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சிறப்பு. இப்போ இவ்வளவு நேரமா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில நம்மளோட ஜோதிட நிபுணர்கள் இவங்களை கூப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். நன்றி. வணக்கம்.